வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் இன்று நடைபெறும் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வேளாண் துறையையும் விவசாயிகளையும் மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் இத்துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு அதிக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் இன்று நடைபெறும் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் எல் முருகன், தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிர பற்று கொண்டிருப்பதாக கூறினார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழர்கள் மேல, தமிழர்களுடைய வாழ்வு முறை மேல, தமிழர்களுடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம், தமிழ் மொழி மேல ஒரு மிகப்பெரிய அலாதி பிரியத்தை வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அவரு காசி தமிழ் சங்கமம் இதோட 4 முறை நடந்திருக்கிறது. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடந்திருக்கிறது. அதே போல திருக்குறளை மட்டுமே கிட்டத்தட்ட 35 மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் தினத்தையும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளோடு இருந்து தமிழர்களுடைய வழக்கப்படி நம்மளுடைய உடன் பொங்கல் வைத்து பொங்கல் வழிபட்டு விட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இங்கு தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற விதம் கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. டெல்லியில் இருக்கிற தமிழ் வாழ் சகோதரர்கள், தமிழ் சங்கமாகட்டும், இல்ல டெல்லியில் இருக்கிற அலுவலர்கள், டெல்லியில் இருக்கிற மற்ற முக்கியமான அதிகாரிகள், டெல்லியில் இருக்கிற நீதிபதிகள், அமைச்சர்கள், இவங்க எல்லாம் தமிழர்களாக ஒன்று கூடி நாம் தமிழ் விழாவை கொண்டாடுவது, அது பிரதமர் கொண்டாடுவது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கும். வேளாண் துறையையும் விவசாயிகளையும் மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் இத்துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொங்கல், மகர சங்கராந்தி, லோஹரி உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் பயிர் அறுவடையை குறிப்பதுடன் இயற்கையை போற்றுவதாக அமைந்துள்ளன என்று அவர் கூறியுள்ளார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற திருவள்ளுவரின் திருக்குறள் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வருமான பாதுகாப்பை உறுதி செய்யவும், அவர்களுக்கான கடன்களை எளிதாக்கவும், மண்வளம் மற்றும் நீர் பாசனத்தை மேம்படுத்தவும், பயிர்களுக்கு காப்பீடு வழங்கவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இவை வேளாண் துறையின் மேம்பாட்டுக்கான அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாளை திருப்பூரில் மக்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை அவர் கொண்டாட உள்ளார். அதனைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையனவற்றை அகற்றி வீடுகளை தூய்மை செய்து பொங்கல் பண்டிகைக்கு தயாராகும் வகையில் போகி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பழைய பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், டயர்கள் போன்றவற்றை போகியின் போது தீயிட்டு கொளுத்த வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்துமாறும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய தினம் சென்னையில் 15 இடங்களில் காற்றின் தரம் கண்காணிக்கப்பட்டு அதன் அளவு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அந்த வாரியம் கூறியுள்ளது. இதனிடையே போகி பண்டிகையின் போது புகை மூட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சென்னையில் சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலவற்றின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு விமானங்கள் இயக்கப்படுவது குறித்த தற்போதைய தகவல்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு அதிக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்டிகை காலங்களில் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 5 நாட்களில் 6,05,000 பேர் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு பயணித்திருப்பதாகவும், நேற்று ஒரே நாளில் 1,17,000 பேர் பயணித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் கூடுதல் கட்டணம் வசூலித்த 30 ஆம்னி பேருந்து நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவசங்கர் கூறினார். இதனிடையே சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாகவும் பயணிகளின் வசதிக்காக உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று போகி தினத்தன்று அரசு விடுமுறை அறிவித்துள்ளதால் இன்று அதிகப்படியான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். சென்னையிலிருந்து நாள்தோறும் இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளுடன் இன்றைய தினம் 2200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பேருந்து நிலையம் முழுவதும் பேருந்துகள் குவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலிருந்து மக்கள் தொடர்ந்து கிளாம்பாக்கத்தை நோக்கி படையெடுத்து வருவதால் பேருந்து முனையத்தின் அனைத்து நடைமேடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. அதிகப்படியான கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக மாதந்தோறும் இந்த தொகையை வழங்காத தமிழக அரசு இப்போதாவது அதை வழங்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நயினார் நாகேந்திரன் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 23ஆம் தேதி சென்னைக்கு வரவுள்ளதாக கூறினார். அன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களின் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். யுக்ரைனின் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பிய யூனியனின் புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானிய வாழ்வீச்சு கலையான கென்ஜோட்சுவில் ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் பெற்றுள்ள அங்கீகாரத்திற்கு அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமரின் பிரகதி திட்டத்தின் மூலம் இதுவரை 85 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 382 பெரிய திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவை விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தால் மின்சார வாகன உற்பத்தித் துறையில் கடந்த ஆண்டில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதுடன் அதிக வேலைவாய்ப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் மும்பை மாநகராட்சி உட்பட 29 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. விருதுநகரில் தமிழ்நாடு பூமிதான வாரிய நிலத்தில் நிலமற்ற ஏழை விவசாயிகள் வீடு கட்டுவதற்கான வீட்டுமனை பத்திரங்களை மாநில அமைச்சர்கள் திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் திரு தங்கம் தென்னரசு வழங்கினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே யானை தந்தங்களை பதுக்கி சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து தந்தங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் திரு கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். சென்னை மாதவரம் மற்றும் மணலி ஏரிகளில் அமைக்கப்பட்டுள்ள படகு குழாமை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். சென்னையில் வணிகர்கள் தங்களது தொழில் உரிமம் முடிவடைவதற்கு முன்பாகவே உரிய கட்டணம் செலுத்தி உரிமத்தை இணையதளம் மூலமாகவோ அல்லது மண்டல அலுவலகங்கள் மூலமாகவோ புதுப்பித்துக் கொள்ளுமாறு மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ராஜ்கோட்டில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் இல்லத்தில் இன்று நடைபெறும் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வேளாண் துறையையும் விவசாயிகளையும் மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் இத்துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு அதிக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.